அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக வனவிலங்கு நல தினம், வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே. நண்பர்களே, உலக வனவிலங்கு நல தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வனவிலங்குகளையும் பறவைகளையும் போற்றும் பழக்கமும் பண்பாடும் உள்ள நாடு நம்முடைய பாரத திருநாடு. இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பொருட்டே இந்து மத வழிபாட்டில் பசு, பாம்பு, எலி, எருமை போன்ற விலங்குகளும், கிளி, பருந்து, கழுகு போன்ற பறவைகளும் தெய்வங்களின் வாகனங்களாக கருதப்பட்டு போற்றப்பட்டு வருகின்றன. யானை விநாயகப் பெருமானின் உருவம், சிங்கம் மகாவிஷ்ணுவின் உருவம், பன்றி வராகமூர்த்தியின் வடிவம், கரடியாக ஜாம்பவான், காளையாக நந்தித்தேவர், பசுவாக காமதேனு, குதிரையாக அயக்ரீவர் என்று விலங்குகள் வழிபடும் தெய்வங்களாக உள்ளன. பெருமைக்குரிய ஸ்தல புராணங்களையும் புண்ணிய ஸ்தலங்களையும் கூர்ந்து கவனித்தால் வனம் மற்றும் வன விலங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஆதி மனிதன் தன் பாதுகாப்பிற்காகவும் உணவிற்காகவும் காடுகளில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி வந்தான். வெறும் தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் மட்டும் விலங்கினங்களை அழித்து வந்தவன் நாளடைவில் தன் துணைக்காகவும் தோழமைக்காகவும் விலங்குகளையும் பறவைகளையும் வளர்க்கத் தொடங்கினான். ஆனால் இன்றைய நாகரிக உலகில் வேடிக்கைக்காகவும் விளையாட்டிற்காகவும் எண்ணற்ற விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி வருகிறான் என்பது கண்கூடு. அண்மை காலத்தில் வன விலங்குகள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. தந்தங்களுக்காக யானைகளும், கொம்புகளுக்காக மான்களும், தோலுக்காக புலி, சிறுத்தை, உடும்பு, பாம்பு போன்றவைகளும் கொல்லப்படுகின்றன. வாசனை பொருள்களுக்காக கஸ்தூரி மானை கொல்வதும், புணுகுக்காக புணுகு பூனையை பிடிப்பதும், இறகுகளுக்காகவும் இறைச்சிக்காகவும் பல்வகை வண்ணப் பறவைகளை சுட்டு வீழ்த்துவதும், வளர்ப்பு சர்க்கஸ் என்ற பெயரில் மான், புலி, சிறுத்தை போன்றவற்றை அவற்றின் இயற்கை சூழலிலிருந்து பிரித்து கொடுமைக்கு உள்ளாக்குவதும் வாடிக்கையாகிவிட்டது. காடுகளின் அழிவினால் வன விலங்குகளின் இயற்கை சூழ்நிலை பாதிக்கப்பட்டு பல விலங்கினங்கள் அழிந்துவிட்டன. எஞ்சியுள்ளவையும் அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. மனிதர்களின் சொந்த லாபத்திற்காக வனங்கள் அழிக்கப்படுகின்றன, விலங்குகள் கொல்லப்படுகின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை மக்கள் சிங்கம், புலி, கரடி, யானை போன்றவற்றை ஏட்டில் காண முடியுமே அன்றி காட்டில் காணவே முடியாது. காடு என்பது பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் வீடு. தங்கள் வாழ்விடமான காடுகளில் சுதந்திரமாக வாழ இந்த காணுயிர்களுக்கு உரிமை உண்டு. வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக 1972ஆம் ஆண்டு இந்திய வன உயிரினச் சட்டம் உருவானது. அச்சட்டப்படி வேட்டையாடுதல் கடும் தண்டனைக்குரிய ஒன்றாகும். மனிதனால் மனித சமுதாயத்திற்கு ஏற்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது போல் மனிதனால் வாயில்லாத ஜீவன்களுக்கு ஏற்படும் அநீதிகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும். வன விலங்குகளின் வாழ்வில் ஒரு புனர்வாழ்வு இன்றைய கட்டாய தேவை என்பதை இந்த நாளில் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.